வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 226. பல தரப்பட்டவர்களின் அரசியல் ஆர்வம் என்பது தலைப்பு. நன்கு அமைந்த திறமையும் நன்னோக்கத்தோடும் நாட்டுக்கு சேவை செய்வோர்களையும் தாக்கி தன் குடும்பம் ஒன்றினையே நிர்வகிக்க சக்தியிலா கோழைகளும் எழுதி போடும் வன் சொற்கள் நிறைந்த கடிதங்கள் கண்டோம். வாழ்க்கை அனுபவங்களினை ஆய்ந்த நல்லோர் பொன்மொழிகள் நிறைந்த லிகிதங்கள் மற்றும் பொதுமக்கள் விண்ணப்பங்களையும் பார்த்தோம். அருட்தந்தை அவர்கள், சமயத்தலைவர்கள், தொழில்துறை தலைவர்கள், செல்வந்தர்கள் இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து சமூகத்திற்கு அவசியமான பல திட்டங்களையும் ஆராய்ச்சி செய்து செயலில் இறங்குறதுக்கு முன்பு பார்த்தால் நிறைய கடிதங்கள் குவிந்திருக்கின்றன. அந்த கடிதங்களில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, யார் ஒருவர் குறை சொல்லுகிற பழக்கம் என வன் சொற்கள் கடுமையாக தாக்கி கடிதங்கள் வந்திருக்கிறது. யாரை கடுமையாக தாக்கி கடிதங்கள் வந்திருக்கிறது? நல்ல திறமையோடும் உயர்ந்த நோக்கத்தோடும் இந்த நாடு உயர்ந்து வர வேண்டும் என்ற உன்னதமான எண்ணத்தோடு சேவை செய்பவர்களை தாக்கி கடிதம் வந்திருக்கிறது. கடிதம் எழுதியவர்கள் யார் என்று பார்த்தால், தன் குடும்பத்தையே சரியாக நிர்வாகம் செய்ய தெரியாத கோழைகள். இவர்கள்தான் குறை சொல்வதில் முன்னணியில் நிற்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி கடிதங்களை எல்லாம் அலட்சியம் செய்திடணும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில கடிதங்களில் வாழ்க்கை அனுபவங்களை நிதானமாக ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்த நல்லவர்கள் பொன்மொழிகள் நிறைந்த கடிதங்களும் வந்திருக்கின்றன. இதனோடு பொதுமக்கள் தங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக, எங்கள் பகுதியில் குடிநீர் தேவை அல்லது விளக்குகள் தேவை, மின்சாரம் தேவை, சாலைகள் தேவை என்று எழுதிய விண்ணப்பங்களையும் பார்த்தோம். இதிலிருந்து மக்களது அறிவு நிலை எப்படி வேறுபட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. என இது புரிந்தால்தானே இந்த மக்களுக்கு ஏற்ற ஆட்சியை தர முடியும். தொடர்ந்து படிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.